ஸ்டெஃபி கண்ணு எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? இந்த பக்கத்துல தான் இருக்கு. அது மட்டும் gift கொடுத்த, இப்ப gift கொடுக்கல. Hi Steffi, happy birthday. ரொம்ப தேங்க்ஸ். சிப்லிங்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் உங்க எல்லாருக்குமே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பெரிய குழப்பம் இருக்குது. காஷிகா டிலானி யாரு, ஸ்டெஃபி சாம் யாரு, கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொல்லிட்டு சேனலோட ஓனர் வந்து அமுதா தான். ஆனா வீடியோஸ் பண்றது நான். நான் தெளிவுபடுத்திக்கிறேன். காஷிகா டிலானி வந்து குழந்தைங்க. இனிமே நம்ம வீடியோக்கு கூப்பிட வேண்டாம் அவங்கள. இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டே இருப்பாங்க, அதனால வேண்டாம் நம்மளுக்கு இவங்க. ஹாப்பி பர்த்டே ஸ்டெஃபி ஆண்ட்ரியா. God bless you. உனக்காக நாங்க வந்து நிறைய gift நாங்க வாங்கி வச்சிருக்கோம். அது ஹாப்பி பர்த்டே. ஓகேவா? ஓகேவா கிஃப்டி? வாவ்! ஈ பார்ட்டி! வாவ்! நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இது கேக் லான்ச் பண்ணிட்டாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, dear Steffi. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear Steffi. Happy birthday to you. பனாங்கி குட்டிறேன். அம்மாக்கு தாத்தாச்சி கொடு ஃபர்ஸ்ட். ஆச்சி தாத்தா குடுறா. அம்மா கொடுங்க. இந்தாங்கடா. ஏய் நித்து நிந்துடா. ஸ்டெஃபி இங்க வா. ஸ்டெஃபி எத்தனை கொடு. ஹாப்பி பர்த்டே. சாம் வாங்கி ஆச்சி கொடுங்க. நித்து நிந்துடா. எத்தனை அக்கா கொடு. நீ வெட்டி தந்துங்கடா. ஐயோ தந்துறானே. சாம் அந்த ஃப்ளவர் எடுக்காத. எடுத்து. அக்கா கொடு எடுத்து. ஓகே சூப்பர். ஸ்டெஃபியோட பர்த்டே வந்து நம்ம இப்ப கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸ்டெஃபிக்கு வந்து இந்த பேண்டமிக்ல வர முடியாத எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து விஷ் பண்ற விஷஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அது ஆக்சுவலி ஸ்டெஃபிக்கு வந்து ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட நாங்க சொல்லவே இல்லை. ஏன் ஏதாவது வரல அப்படிலாம் கேட்டது பண்ணா இல்லப்பா சிச்சுவேஷன் வந்து எல்லாமே லாக்டவுன்ல இருக்கிறதுனால நம்ம வந்து யாரையுமே இன்வைட் பண்ணலன்னு சொல்லி நாங்க அவளை வந்து சமாதானப்படுத்தி வச்சிருக்கோம். ஆனா அந்த விஷஸ் பார்த்து அவ ரொம்ப ஹாப்பியா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். எப்போ அந்த விஷஸ்லாம் அவ பாப்பானா இந்த வீடியோ நாங்க வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நாங்க அப்லோட் பண்ணும் போதுதான் அந்த வீடியோஸ் வந்து அதாவது நாங்க அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி நாங்க வந்து பப்ளிஷ் பண்றப்பதான் ஸ்டெஃபி வந்து இதை பார்க்க போறான். ஸ்டில் நவ் அவளுக்கு வந்து தெரியாது. சோ அது வந்து அவளோட கிஃப்ட்ஸ் எல்லாம் விட ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும்னு வந்து நாங்க நினைக்கிறோம். ஸ்டெஃபி கண்ணுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சத்தமா எனக்கு உண்மையிலே தெரியாது. நான் நினைச்சு 6-7 வயசு தான் இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டேன் எத்தனாவது வயசுன்னு. 10 வயசா? 9 வயசு முடிஞ்சு 10வது வயசுக்கு அடி எடுத்து வைக்கிறான் என் பேத்தி. ஸ்டெஃபி பல்லாண்டு வாழ்க வாழ்க. ஸ்டெஃபி கண்ணு எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? இந்த பக்கத்துல தான் இருக்கு. எனக்கு எப்படிக்கே தெரியல. அப்புறம் 10வது பர்த்டேன்னு சொன்னாப்ல. ஐயோ இவ்வளவு வருஷம் வந்துருச்சா? பரவாயில்லையே. ரொம்ப கியூட்டா நல்லா இருக்காயிடா. இப்ப பார்த்தாலும் ஸ்டெஃபி நீ நல்லா படிச்சு நல்ல பிள்ளையா வளரணும். அம்மா அப்பாவுக்கு சொன்னபடி கேட்கணும். தம்பியை நல்லா வச்சுக்கணும். நீ எல்லோருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும். கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கணும். நீடூழி வாழ்க. Hi Steffi, happy birthday.
happy ஆயிரு, stay cute. Hi Steffi, wish you very 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 happy birthday. God bless you. Enjoy your day. Hi Steffi, happy birthday to you. God bless you. ஹாய் ஸ்டெஃபி ஆண்ட்ரியா, மை செல்ல குட்டி பாப்பா, வைரம் தங்கம், எங்கள் வீட்டு அழகு குட்டி ஸ்டெஃபி. யூ ஆர் அன் ஏஞ்சல் சென்ட் பை காட் டு ஸ்டீஃபன், சோஃபி அண்ட் வெரி ஸ்பெஷலி டு சாம் குட்டி. I remember still the day of your birth. We were all waiting for you to be born, but you taught us to wait patiently. You safely lived in your mother's womb. Sophie took lot of effort and so many miles of walking so that the delivery becomes normal. But you had your own way. You were so healthy, so plumpy. It was a cesarean baby. Our eagerness to see you was with a lot of anxiety and fear. As you were born, we forgot everything. You were so cute, beautiful, and very expressive. We never felt or left you down. As you grew, you were a baby with lot of energy and activeness. Naughtiness too. Chellam, I enjoy every expression of your love. You are really blessed by God with so much love and understanding. Though you are a little girl, you are so mature, expressive in respecting elders, helping Sophie, taking care of Sam Thambi. Steffi ma, often I felt jealous when I see you and Sam. டே கண்ணுக்குட்டி, நான் கடவுளிடம் ஒரு வரம் கேட்கின்றேன். என்ன என்றால், உன் குழந்தைத்தனத்தை அனுபவிக்க, உன்னோடு விளையாடி என்னையும் ஒரு மறுபிறவியாக கடவுள் எடுக்க வைக்க வேண்டும். நீ ஒரு அருமையான அன்பு பரிசு. உன்னை பற்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. உன் பாசம் இஸ் பியாண்ட் மெஷர். When I call you over the phone, you always respond with much love, saying, Jayantima, how are you? That puts me at ease. You have lot of respect for Achi, Tata, Jivama, Samyappa, Sabaka, Amuchiti, Segar Chitappa, and no need to say your relationship with Kashi and Dil. Chellam, love you. Love you for everything that you are, Steffi. You are blessed to have Stephen and Sophie as your loving parents who take care of your minute details and interest and desire and dream. You make them feel so proud. As a tiny girl, you are so talented with dancing, cooking, eloquence in speech. And this special day, I wish God's blessing very specially to have good health, long life, lot of happiness, joy to bubble with innocence of life. And God bless you, bless your dreams, bring into fulfillment. எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா, உன்னோட பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ நாங்கள் எல்லாரும் ஒன்றா ஒரே குடும்பமாக நம்ம வீட்டில் எல்லாரும் வந்து உன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணி நீ அதை என்ஜாய் பண்ணுற அந்த மகிழ்ச்சியை கண்ணால் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை ஸ்டெஃபி. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ மிஸ் யூ வெரி மச் அண்ட் ஐ எம் வித் யூ. Have a meaningful celebration and a bright year ahead. Love you, praying for you, my chella kutti Steffi. Once again, wish you happy birthday. Happy birthday, Steffi. உன்னை பார்த்து 2 இயர்ஸ்க்கு மேலாச்சு. எப்போ ஃபோன் பண்ணாலும் எப்போ வரீங்க அம்மா, எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருப்பேன். எங்களுக்கும் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்குது. கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். காஷிகா டிலானியும் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. உன்னோட பர்த்டேவை நீ லேட்டா செலிப்ரேட் பண்ணாலும் நல்லா கிராண்டா ஆச்சி தாத்தா கூட செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. உன்னோட ட்ரெஸ்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டெஃபி. நீ ஹாப்பியா என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உன்னோட கிஃப்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. காஷிகா டிலானி எல்லாருமே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. சீக்கிரமே உன்னை வந்து பாக்குறோம். சாப்ரேகா, காஷிகா, டிலானி, சாம் எல்லாரும் கூடயும் நீ இப்ப இருக்கிற மாதிரியே எப்போதுமே ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும். God bless you. Happy birthday. Happy birthday.
பாய் ஸ்டெஃபி, ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே. ஸ்டெஃபி எப்படி இருக்க? ஹாப்பி குவாரண்டைன் பர்த்டே. இந்த 10th பர்த்டேல சியாராவோட ஸ்பெஷல் விஷஸ் டு யூ. Happy birthday Steffi Andrea. அம்மா வந்து நிறைய சர்ப்ரைசஸ் இந்த பர்த்டேக்கு பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அதனால தான் எங்களையும் வீடியோலாம் எடுத்து போட சொன்னாங்க. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் டு பி பார்ட் ஆஃப் யுவர் பர்த்டே. ஸோ நல்லா என்ஜாய் பண்ண, நல்லா செரிஷ் பண்ண அண்ட் சீக்கிரமாக நம்மளாம் மீட் பண்ணோம். ஓகே, விஷிங் யூ அ ஹாப்பி பர்த்டே அகெயின் ஃப்ரம் த என்டையர் ஃபேமிலி. பாய். பாய். Hi Steffi. Happy birthday. God bless you. I wish you all good fortunes for the rest of your life. ஹாய் ஸ்டெஃபி, ஹாப்பி பர்த்டே. நல்லா இருக்கியா? ஹாப்பி பர்த்டே ஸ்டெஃபி. ஹாப்பி பர்த்டே ஸ்டெஃபி. நீ எப்போவுமே வீடியோ கால் வந்து எப்போ வருவீங்கன்னு கேட்பேன். இந்த டிசம்பர்ல நாங்க வரப்போறோம். ஆமா ஸ்டெஃபி, உனக்காக நாங்க வந்து நிறைய கிஃப்ட் நாங்க வாங்கி வச்சிருக்கோம். அது எல்லாமே வந்து இந்த வீடியோல நாங்க காமிக்கல. ஆமா, காமிக்க மாட்டோம். இட்ஸ் சர்ப்ரைஸ். ஆமா, நான் வந்து உன்னோட வீடியோ எல்லாமே எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தேன். அம்மா எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தேன். செம்ம ஜாலியா இருந்துச்சு, காமெடியாவும் இருந்துச்சு. ஆமா, ஆச்சியும் வந்து உன்னோட பர்த்டேக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே இந்த டிசம்பர் அப்ப நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எப்போதுமே ஆச்சி உன் பர்த்டேல இருக்காங்க. ஆனா நாங்க தான் ஒரு நாளைக்கு கூட இல்ல. அம்மா கூட வந்து சாமோட பர்த்டே உன் பர்த்டேக்குலாம் வந்திருக்காங்க. ஆனா நான் வந்து ஒரு பர்த்டே கூட நாங்க 2 பேருமே இருந்ததே இல்ல. ஆனா இந்த டிசம்பர்ல நாங்க வருவோம். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. பாய் ஸ்டெஃபி. ஹாப்பி பர்த்டே ஸ்டெஃபி. காட் பிளஸ் யூ. இன்னைக்கு வந்து நீ ரொம்ப ஹாப்பியா இருப்ப. அதனால நான் வந்து உனக்கு வந்து இப்போ ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே ஸ்டெஃபி. அண்ணா நீ அப்ப அங்க ஒரு செஸ் போர்டு இருக்குல்ல, அது மட்டும் gift கொடுத்த. இப்ப gift கொடுக்கல. gift தான கொடுப்பாங்க. ஆமா. நித்தன் சொல்லு, அக்காக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லு. இல்ல இல்ல, ஹாப்பி பர்த்டே ஸ்டெஃபிகான்னு சொல்லு. ஹாப்பி பர்த்டே ஸ்டெஃபி அக்கா. நித்தன் வந்து எப்பவுமே எந்த பொருள் எடுத்தாலும் என்னுட்டுன்னு சொல்லுவான். இப்ப நான் நித்தனு நான் யாரோட அக்கா? உன்னோட அக்கா கிடையாதா? கிடையும் கிடையும். ஹாப்பி பர்த்டே அக்கா. ஆமா, நீ சொல்லு. எல்லா கசின்ஸும் ஒன்னா இருந்து சூப்பரா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. இன்னும் ஜாலியா இருந்திருக்கும். சாப்பிடுறதுக்காக இருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும். ஸ்டெஃபி குட்டிக்கு வந்து பர்த்டேக்காக பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப வந்து டயர்டா இருக்குன்னு சொல்ல மாட்டோம், ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா நானும் ஹெல்ப் பண்ணேன், வேலையே இல்ல. இப்பதான் வந்து வீடியோக்கே வராங்க இவங்க. அவ்வளோ வந்து மார்னிங்ல இருந்து நாங்க குக் பண்ணிட்டு பாப்பாங்க ரொம்ப எல்லாம் ஒண்ணும் கிடையாது, பட் சிம்பிளா நாங்க பண்ணாலுமே வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு, ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, ஸ்டெஃபி வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தா. சின்ன குழந்தைதான், ஆனா அந்த 1 month வரைக்கும் அவளோட பர்த்டேக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தா. அம்மா அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா ஒரு வருஷமும் ஒரு இடத்துல வந்து பர்த்டே கொண்டாடி இருக்கோம். இன்னைக்கு இந்த வருஷம் வீட்டுல வச்சு எல்லா பிறந்தநாளைக்குமே என்னோட அம்மா அப்பா வந்துருவாங்க. அதுக்கு வந்து நான் கடவுளுக்கு முதல்ல தேங்க் பண்ணணும். நான் அவங்களோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே அவங்களோட பேர குழந்தைங்களுக்கு இருக்கும்னு வந்து தெரியும். இருந்தாலும் அவங்க நேர்ல வந்து பிளஸ் பண்றதுல அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் ஸ்டெஃபிக்கு போயிட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் செய்ய போறேன். ஆனா வந்து நான் நூடுல்ஸ் வீடியோல காமிக்கிறேன்னு தெரியாது, ஹெல்ப் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு செய்ய தெரியாது. ஆமா, ஒன்லி ஆனியன் அதெல்லாம் நம்மளுக்கு பண்றது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எங்களோட 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்க வரும்போது எங்களோட குக்கிங் பிளாக்லாம் வந்து, ஏன்னா அம்முகா வந்து அவ்வளோ இதாக வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட் எல்லாம் பண்ண மாட்டா, ஒன்லி பேக்கிங் அந்த மாதிரி இதெல்லாம் கிரில் பண்றது இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெல்ப் பண்றது இவங்க தான். அந்த 1 million சப்ஸ்கிரைபர்ஸ்
நம்மளுக்கு வந்து அந்த கொண்டாட்டம் அப்பதான் இவங்களை நாங்க வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறதா இருந்தோம். பட் இப்பவே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டோம் நாங்க ஸ்டெஃபியோட பர்த்டேல. என்னடா இவங்க 1 மில்லியன் வியூவர்ஸ் சொல்றாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்றாங்களே சொல்லிட்டு நினைக்கிறீங்க. திங்க் பிக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி இது வந்து சிப்ளிங்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் எங்க அம்மு அக்காவோட சேனல் தான். பட் எங்களோட கான்ட்ரிபியூஷன் அதுல இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நாங்க வந்து சேர்ந்து இந்த வீடியோ பண்றோம். உங்க எல்லாருக்குமே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பெரிய குழப்பம் இருக்குது. எல்லாருமே கேக்குறீங்க என்னோட பிளான்ஸ், அதாவது பையர்ஸ் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, காஷிகா டிலானி யாரு, ஸ்டெஃபி சாம் யாரு, கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொல்லிட்டு. அமுதா அக்கா வந்து இந்த யூடியூப் சேனலோட ஓனர். அவங்க தான் சேனலோட ஓனர் வந்து அமுதா தான். ஆனா வீடியோஸ் பண்றது நான். இன்னும் பிஸியாவே இருக்காங்க. உங்களுக்கு இன்னும் 1 வீக் ஆகும் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் முடியுது. ஒரே செலிப்ரேஷன் மூட்ல தான் இருப்பாங்க அவங்க. அதாவது நீங்க நினைப்பீங்க என்ன பர்த்டே அப்படியே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்ம இருக்கிற இடத்த நம்ம மனசுல ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிறதுலதான் இருக்குது நம்மளோட அந்த இதுவே. இதுக்காக ரொம்ப பார்ட்டி பண்ணி பெரிய விஷயம் பண்ண, பட் we are very happy. இதுல இன்னொரு தெளிவுபடுத்திக்கிறேன், காஷிகா டிலானி வந்து அமுதா அக்காவோட குழந்தைங்க, ஸ்டெஃபியும் சாமும் என்னோட குழந்தைங்க. இனிமே நம்ம வீடியோக்கு கூப்பிட வேண்டாம் அவங்கள. இந்த மாதிரி ஸ்டெஃபியோட அப்பா, சாம் அப்பா. இதுதான் சோஃபியா என்னோட வைஃப். இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டே இருப்பாங்க, அதனால வேண்டாம் நம்மளுக்கு இவங்க. இன்னொரு விஷயம், நான் தான் சோஃபியோட ஹஸ்பண்ட். சோ இந்த குழப்பம் இப்ப தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு காஷிகா டிலானி அண்ட் ஸ்டெஃபி சாம் வந்து யாரு என்ன அப்படிங்கிற குழப்பம் வந்து தீர்ந்துருக்கும். இது வந்து இப்ப புதுசா வந்த பாபி. இது ட்ரெஸ் இல்லாம இருந்துச்சு, இப்ப ட்ரெஸ் போட்டு இருக்காங்க அவங்களுக்கு. ஆமா, கேக்ல இருந்த பார்பி வந்து ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா. ஜீவாமா, அம்மும்மா, சாப்ரிகா, சாமியப்பா, சேகர் அங்கிள், நான் உங்களை எல்லாருமே நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு வந்து ஜெயினியம்மா தான் நான் ரொம்ப நான் மிஸ் பண்றேன். ஜெயின்னு பாருங்க, இதெல்லாம் ஏன் தெரியுமா நான் வச்சிருக்கேன், இது எல்லாமே வந்து ஜெயினியம்மா தான் எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இங்க பாருங்க, இது அதுக்கப்புறமேட்டு இந்த பார்பியோட ட்ரெஸ், இது எல்லாமே ஜெயினியம்மா தான் அனுப்பிச்சு விட்டாங்க. இங்க பாருங்க, அப்புறமேட்டு இதுவும் இங்க பாருங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இது எல்லாமே. இந்த எல்லாத்தையுமே நான் ஜெயினியம்மோட ஞாபகம் நான் வச்சிருக்கேன். நீ என்னோட உள்ள உட்காந்துருக்க பாக்ஸ்குள்ள. ஆடியன்ஸ் ஒருத்தரிக்க இல்ல, பிளேயர்ஸ் எல்லாம் அங்க ப்ளே பண்றாங்க. இங்க பாருங்க, ஆடியன்ஸ் ஒருத்தர் பாக்ஸ்குள்ள உட்காந்து பாக்குறாரு. ஆமா, இது கேக் தான், போய் கட் பண்ணிடுவோமா? ஒரு பால் ஒண்ணுமே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இந்த பர்த்டே vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ரொம்ப லைக் பண்ணீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, எங்களை ரொம்ப ஷேர் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களை ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை.
you.